வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் எழுதப்பட்டது. அன்னைக்கு அவங்க சொல்லிருக்கணும், ஏய் நீ செலுத்துகிற காளமாடு நீ செஞ்ச பாவத்துக்காக செலுத்துற, உன்னால காளமாடுடைய உயிர் போது. இப்படித்தான் இயேசு வந்து மரிக்க போறாரு என்கிற மோசே மூலமாக உருவாக்கப்பட்ட சீசர்கள் சொல்லி இருந்தா யாருமே பாவம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நீ அந்த காளமாடையோ அல்லது ஆடையோ அல்லது கிடாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ அல்லது வந்து கோதுமை மாவையோ பரிமள தைலங்களையோ எதையெல்லாம் அந்த காலத்தில் விலை உயர்ந்த பொருட்களா இருந்துச்சோ அதைத்தான் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, தங்கள் பாவங்கள் விமோசனம் அடைவதற்காக, பரிகாரம் செலுத்துவதற்காக கொண்டு வந்து ஆலயத்தை கொடுத்தாங்க. கொடுக்கறவங்க மேல தப்பு கிடையாது, கொடுக்கறவங்க மேல தப்பு கிடையாது, வாங்கினவங்க மேல தான் தப்பு. வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறது தான் நமக்கு நல்லது, பாக்கியம் என்று பைபிள் சொல்லுது. அதனால ஊழியக்காரங்க கூட்டாங்க இழுச்சிட்டு வாங்கி என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? அம்மா, ஐயா, அண்ணே, தம்பி, சகோதரியே, நீங்க பாவம் செய்ய கூடவே கூடாது. நீங்க பாவம் செய்யறதுனால தான் இப்படிப்பட்ட பலிகளை நீங்க என்ன செய்றீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பரிகாரமா கொண்டு வந்திருக்கீங்க. இது கடவுளுக்கு அவசியம் இல்ல. நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு அவசியமாக இருக்கிறது. அப்ப வியாதி எதனால வந்துச்சு? பாவம் செஞ்சனால வந்துச்சு.